அல்வாக்கே அல்வா கொடுக்குற மாதிரி அருமையா அழகா சுவையா டேஸ்டா செஞ்சு கொடுத்தா யாருங்க இந்த அல்வா வேண்டாம்னு சொல்ல போறா? அதுவும் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம்னு சொன்னா நம்பவா போறீங்க? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். 5 to 10 நிமிஷத்துல இந்த அல்வாவை செஞ்சு முடிச்சிடலாம். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நெய் நல்லா தாராளமா ஊத்திட்டு முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் நல்லா வதக்கி விடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கிஸ்மிஸ் பிடிக்கும் அப்படின்னாங்கன்னா கிஸ்மிஸ் கூட கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கிஸ்மிஸ் வந்து இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும் பார்த்துக்குங்க. அப்படி புஷ்ஷுன்னு வரும்போது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அங்கிரும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ், குட்டி கிளாஸ்க்கு அரை கிளாஸ் ரவை போட்டுக்கோங்க. ரவை வந்து கொஞ்சமாக போட்டாலும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ஒரு அரை கிளாஸ் ரவையை போட்டு அந்த நெய்யிலே வதக்கி எடுத்துருங்க. நல்லா ஃப்ரை ஆயிரும் பார்த்துங்க. அப்படியே சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துங்க. அப்படியே பொன்னிறமாக ஆகும். அந்த பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் பாலை அதில் அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு கையை எடுக்காமல் லைட்டாக கிண்டி விடுங்க. அப்படி இல்லாட்டி கீழே பிடிச்சிரும். அப்போ டேஸ்ட் மாறிடும்ல, அதனால தான். அப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரை கிளாஸ் ரவைக்கு ஒரு கிளாஸ்க்கு சீனி போட்டுக்கோங்க. இனிப்பு நல்லா தேவைப்பட்டுச்சுன்னா, இனிப்பு கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா 3/4 கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க சீனி. அதுக்கப்புறம் கூட ஒரு அரை கிளாஸ் பாலையும் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கையை எடுக்காமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லாட்டி கீழே பிடிச்சிரும். இடையில நெய் ஒரு ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி கிண்டும்போது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அது அப்படியே திரண்டு வர ஆரம்பிச்சிரும். கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கலர் பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டி பாருங்களேன். செம்மையாக இருக்கும். கலரே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்த்துங்க. நான் ட்ரை பண்ணப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நெய் கொஞ்சமாக ஊற்றி அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. பாத்திரத்தில் எப்போ ஒட்டாமல் வருதோ அந்த நேரத்தில் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அல்லாட்டி ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுட்டு லாஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த அல்வா வந்து ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அக்காட்ட என்னக்கா இது ரவா அல்வான்னு போட்டாலே அத்தனை வீடியோ வருது, இதில் என்னக்கா வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ உன்னை டிமோட்டிவேட் பண்ணாத, உன்னைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்களான்னு பாரு. இருக்காங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக தைரியமாக நீ செய்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்பி தான் நானும் அப்லோட் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ளே இந்த அல்வாவை வீட்டில் செஞ்சு வச்சு கொடுங்க. அது மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா நான்வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா அது கூட இந்த ரவா அல்வா செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. 5 நிமிஷத்து வேலை தானாங்க, டக்குன்னு செஞ்சு பட்டுன்னு முடிச்சிடலாம் பார்த்துக்குங்க. ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி கேட்கவும் செய்வாங்க. பேக்கெட் ஐட்டமை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியாக செய்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.